ஹலோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஓம்ஸ் லானா என்னன்னு தான் பார்க்க போறோம். சரி வாங்க அப்படின்னு என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஓம்ஸ் லானா என்னன்னு பார்த்துடலாம். ஓம்ஸ் லாவோட ஃபார்முலா வந்து V is equal to IR, அதாவது வோல்டேஜ் equal to current into resistance. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இதோட ஃபார்முலா. ஸோ இது வந்து எதோட ரிலேஷன்ஷிப்பை சொல்லுதுன்னா, இப்போ என்கிட்ட ஒரு சர்க்கியூட் இருக்கு. இப்போ நான் இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டர் வச்சிருக்கேன். அப்புறம் இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டர் வச்சிருக்கிறேன். இந்த இடத்துல நான் ரெசிஸ்டர் வைக்கல, இந்த இடத்துல ஒரு பல்ப் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து இந்த இடத்துல ஒரு எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், அதாவது ஒரு எனர்ஜி அப்ளை பண்ணி நான் இந்த எலக்ட்ரான்ஸை இந்த பக்கம் கொண்டு வரேன்னா எனக்கு இந்த இடத்துல ஆகிற வோல்டேஜுங்கிறது நான் இதை வச்சு தான் மெஷர் பண்ண முடியும். அதாவது கரண்ட் என்னன்னு பார்த்துருக்கோம், மூவ்மெண்ட் ஆஃப் சார்ஜஸ் எவ்வளோ வேகமாக மூவ் ஆகுது இல்லை எவ்வளோ மூவ் ஆகுதுங்கிறது தான் கரண்ட். இப்போ இதுவே ரெசிஸ்டன்ஸ்னா அந்த கரண்ட்டை அப்போஸ் பண்ணுற ஒரு ப்ராப்பர்ட்டி. இது வந்து மெட்டீரியல் சார்ந்து வரும், அப்புறம் வந்து லென்த்து ஏரியா அதை இது பண்ணி வரும். இப்போ நான் இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா ஒரு ரெசிஸ்டர் போட்டிருக்கிறேன் இந்த பல்பை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸையும் நான் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இதில் இருக்கிற டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரு 3 ஓம்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அதாவது SI யூனிட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஓம் மீட்டர். ஸோ 3 ஓம் மீட்டர் அளவுக்கான ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ அப்படின்னா நான் இந்த இடத்துல வந்து மூவ்மெண்ட் ஆஃப் சார்ஜஸ் 3 இருக்கு, 3ன்னு வச்சுக்கலாம். ஸோ எனக்கு இப்போ வோல்டேஜுங்கிறது எவ்வளோனா 3 × 3 9. இதுதான் எனக்கு வோல்டேஜ். ஸோ இது வந்து யார் கண்டுபிடிச்சான்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் ஓம், இவர் தான் வந்து இந்த ஓம்ஸ் லா கண்டுபிடிச்சாரு. ஸோ வந்து இவர் வந்து ஒரு ஸ்கூல் டீச்சர் தான். இவர் வந்து நிறையவே ரிசர்ச் பண்ணியிருக்கிறாரு இந்த எலக்ட்ரிசிட்டியில. சரி, இப்போ நம்ம ஏன் இந்த இடத்துல V is equal to IRன்னு போறோம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வோல்டேஜ்னா என்னது? எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், அதாவது எனர்ஜி தான், நம்ம ஸ்பெண்ட் பண்ற எனர்ஜி. ஸோ நான் ஏன் இந்த இடத்துல கரண்ட் இன்டூ ரெசிஸ்டன்ஸ்னு போறேன்னு வச்சுக்கிறோமே. இப்போ எனக்கு மூவ்மெண்ட் ஆஃப் கரண்ட் அதிகமாச்சுன்னா நான் இந்த வோல்டேஜுங்கிறது அதிகமாக தான் இருந்தாகணும். அதே மாதிரி இதுக்கு அப்போஸ் பண்ற ஃபோர்ஸ் அதிகமாக இருந்தாலும் நான் அதே மூவ்மெண்ட் கொடுக்க நான் வந்து அதிக வோல்டேஜ் தான் கொடுத்தாகணும். ஸோ இந்த இடத்துல மூவ்மெண்ட் ஆஃப் கரண்ட் இன்க்ரீஸ் ஆக இதுவும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ 3 இருக்குன்னா இது முதல்ல 2 இருந்தது, முதல்ல 1 இருந்தது, 2வா மாறி நான் 4ஆ மாத்துறேன்னா, ஏன்னா நான் மூவ்மெண்ட் ஆஃப் கரண்ட் அதிகமாக இதில் நடக்கிற இன்ட்ராக்ஷன் அதிகமாகி ரெசிஸ்டன்ஸுங்கிறது அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதனால தான் நம்ம மூவ்மெண்ட் ஆஃப் கரண்ட் இன்டூ ரெசிஸ்டன்ஸ் வரும். ஏன்னா கரண்ட் அதிகமாக இருக்கும், ரெசிஸ்டன்ஸும் கண்டிப்பாக அதிகமாகும். சரி, இப்போ நம்ம இந்த ஃபார்முலால இருந்து நம்ம இன்னும் ஒரு 3 டேர்ம்ஸ் வந்து டிஃபைன் பண்ண முடியும். ஸோ வந்து E is equal to IR. ஸோ இப்போ நம்ம இதில் பார்க்குறோம். இப்போ நான் இதை ரீஅரேஞ்ச் பண்ணேன்னு வைங்களேன், V/R is equal to I. அடுத்தது V/I is equal to R. சரி, ஓகே. இந்த 2 எக்ஸ்ட்ரா டேர்ம் வச்சு பார்க்குறப்ப நமக்கு இந்த ஐங்கிறது இஸ் இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரெசிஸ்டன்ஸ். அதாவது இது ரெண்டுமே வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் கிடையாது. ஸோ I is equal to indirectly proportional to resistance and R is indirectly proportional to current. ஸோ கரண்ட் அதிகமாக இருப்ப ரெசிஸ்டன்ஸுங்கிறது கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா அந்த ஃப்ளோ ஆஃப் கரண்ட்டுங்கிறது, அது நடக்க வேண்டிய ஃப்ளோ ஆஃப் கரண்ட்டுங்கிறது தடைப்பட்டு கம்மியாக தான் நடக்கும். ஸோ ஒரு இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா ஃப்ளோ ஆஃப் கரண்ட் கம்மியாக நடக்கும், ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருந்ததுன்னா ஃப்ளோ ஆஃப் கரண்ட்டுங்கிறது அதிகமாக நடக்கும். ஸோ இதுல இருந்து நம்ம இதை எடுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இதை பார்த்தாச்சு. ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.